சிவகாசியில இருந்து உங்க இன்ஜினியர் காலேஜர் பாண்டி பேசிட்டு இருக்கேன். சிவகாசியில ஒரு வீட்ல உறிஞ்சு குழாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் ஆகுற அந்த பைப்ல வந்து அடைப்பு ஏற்பட்டுருச்சு. ஒரு 2, 3 வட்டம் இதே மாரி நடந்துருச்சு. லோக்கல்ல ஆளுங்கள கூப்பிட்டு ஒர்க் பண்ணோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. மறுபடியும் அந்த மாரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. உங்களோட வீடியோஸ் பார்த்தேன். அதனால உங்கள கூப்பிட்டு அந்த வேலைய குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத போய் நம்ம பார்த்திருந்தோம். என்ன தவறுகள் எல்லாருமே பண்றீங்க அப்படின்னா, கழிவு தண்ணீர் அந்த உறிஞ்சு குழாய்க்கு வர பைப் அது ஒரு கிச்சன் வேஸ்ட்டா இருக்கலாம், பாத்ரூம்ல குளிக்கிற தண்ணியா இருக்கலாம், ஓவர்ஃப்ளோ பைப்பா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பைப்ல கலெக்ட் பண்ணி கொண்டு வரீங்கன்னா, டைரக்ட்டா பூமிக்குள்ள விட்டுர்றீங்க. அந்த மாரி விட்டீங்கன்னா, இதே மாரி பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்னன்னா, உங்க கான்ட்ராக்ட்காரர்ட்ட ஒரு சேம்பர் தொட்டி கட்டி குடுங்க அப்படிங்கிற மாரி நீங்க கேட்கணும். சேம்பர் தொட்டினா என்ன அப்படின்னா, வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர பூரா டைரக்ட்டா பூமிக்குள்ள விடாம ஒரு தொட்டிக்குள்ள விடணும். சரிங்களா? அதிலிருந்து கீழ அந்த குப்பைகள் செடிமெண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் உயரம் கேப் விடணும். உதாரணத்துக்கு நம்ம தல முடி, லேடீஸோட முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சுருள் மாரி வந்து பைப்ல போச்சு அப்டின்னா, ஒரு இடத்துல நின்னு அந்த இடத்திலேயே ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயி அது ரொம்ப பெரிய அடைப்பா வந்துரும். ஸோ, அப்போ முடி, சின்ன சின்ன ஹேர் பின் ஏதோ ஒரு சம்திங் மெட்டீரியல் அந்த இதுக்குள்ள போய் அடைக்காம இருக்கிறதுக்கு அந்த தொட்டிக்குள்ள விழுந்தா கீழ செடிமெண்ட் ஆயிரும். நம்ம வேணுனா கைய வச்சு எடுத்துரலாம். சரிங்களா? நெறஞ்சு, வழிஞ்சு பூமிக்குள்ள போற மாரி உங்க சேம்பர் வச்சு போட்டீங்கன்னா, உறிஞ்சு குழாயில இன்னைக்கு இல்ல இன்னும் எத்தன வருஷங்கள் ஆனாலும், அந்த மாரியான பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ கேட்டுருக்காங்க நம்மட்ட. இன்னும் ஒரு சில நாள்கள்ல நம்ம எஸ்டிமேட் குடுக்கணும் அவங்களுக்கு. எஸ்டிமேட் ஓகேவாயிருச்சு அப்டின்னா, அந்த வேலைய நம்ம தாராளமா பண்ணலாம். ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, உங்க நண்பர்களுக்கும் தாராளமா ஷேர் பண்ணுங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில உங்க பழைய வீடு புதுப்பிக்கிறது, புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு, அனைத்து விதமான கட்டுமான வேலைகளையும் நாங்க திறன்பட செய்து கொடுத்துருக்கோம். நன்றி.